இந்த காலத்துல பார்த்தீங்கன்னா, ஒரு பையன் அட் த ஏஜ் ஆஃப் 23, 24 இந்த வயசுலலாம் நெறைய பேருக்கு ஹேர் ஃபால் நடக்குது. அண்ட் ஹேர் ஃபால் நடக்கும்போது அவங்களோட ஒரே ஒரு கேள்வி என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஹேர் டிரான்ஸ்பிளான்ட் பண்ணலாமா? ஹேர் டிரான்ஸ்பிளான்ட் தான் பெஸ்ட் சொல்யூஷன் அந்த மாதிரியெல்லாம் நெறைய பேர் திங்க் பண்றாங்க. பட் ஹேர் டிரான்ஸ்பிளான்ட் தவிர வேற ஏதாச்சும் சொல்யூஷன் இருக்கா? வாங்க பார்க்கலாம். ஹலோ ஃப்ளாஸ், வெல்கம் பேக் டு ஃபேட் ஃபேஷன் அகாடமி தமிழ். ஐ ஹோப் தட் யூர் ஆல் டூயிங் கிரேட் அண்ட் ஆசம். இன்னைக்கு இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போறோம்னா, ஒரு ஹேர் கிட்டை நம்ம ரிவ்யூ பண்ண போகிறோம். எஸ், இது வந்து ஒரு ஸ்பான்சர்டு வீடியோ. இன்னைக்கு பார்த்தீங்கன்னா மார்ஸ் பை GHC இந்த டீம் ஸ்பான்சர் பண்ணியிருக்காங்க. அண்ட் இந்த கிட்டில் இருக்க ப்ராடக்ட்ஸ் பார்த்தீங்கன்னா உங்கள் ஹேர் ஃபாலை ஸ்டாப் பண்ணுறதுக்கு ஹெல்ப் பண்ணும் அண்ட் திரும்ப உங்கள் ஹேரை ரீக்ரோத் பண்ணுறதுக்கு ஹெல்ப் பண்ணணும் இந்த கம்பெனி என்கிட்ட சொல்லியிருக்காங்க. பட் என்னதான் ஸ்பான்சர் இருந்தாலும் சரி, என்னோட கடமை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கரெக்டான இன்ஃபர்மேஷன் எப்போதும் ஷேர் பண்ணுறது தான் என்னோட கடமை. ஸோ இந்த கிட்டை பற்றி நான் ஜென்யூனாக உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ண போகிறேன். கரெக்டான இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு ஷேர் பண்ண போகிறேன். இதில் என்னெல்லாம் இருக்குது, நம்ம எல்லா இன்ஃபர்மேஷன்ஸை டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். ஸோ கூடுதல் டைம் வேஸ்ட் பண்ணாமல் வாங்க கைஸ் வீடியோக்குள்ளாடி போகலாம். ஸோ ஃபர்ஸ்ட்லி இந்த ப்ராடக்ட்டோட பேக்கேஜிங் பார்க்கலாம். இந்த ப்ராடக்ட்டோட பேக்கேஜிங் எனக்கு உண்மையிலே நல்லா பிடிச்சிருந்துச்சு. ஐ டெஃபினெட்லி கிவ் அ 5 out of 5. The way they settled all the products இந்த பாக்ஸில் எல்லா ப்ராடக்ட்ஸை செட்டில் பண்ண விதம் அண்ட் எல்லாமே பேக்கேஜிங்க்கு டெஃபினட்டாக ஒரு 5 out of 5 உண்மையிலே ரொம்ப நல்லா இருக்குது. ஸோ இதை அன்பாக்ஸ் பண்ணி பார்க்கலாம். இதை அன்பாக்ஸ் பண்ணும்போது நிறைய பேப்பர்ஸ் இருக்கும். இந்த பாக்ஸில் என்னென்ன ப்ராடக்ட் இருக்குது, அந்த ப்ராடக்டோட யூஸ் அண்ட் மெடிக்கல் சர்டிஃபைடு கொஞ்சம் விஷயங்கள் FDA அப்ரூவ்டு பேப்பர்ஸ் எல்லாம் இருக்கும். ஸோ அந்த பேப்பர்ஸை நம்ம சைடில் வைப்போம். அது மட்டும் இல்லாமல் இந்த பாக்ஸ்க்குள்ளாடி 3 இம்பார்ட்டண்ட்டான ப்ராடக்ட்ஸ் தந்துருக்காங்க. நம்பர் 1 which is a hair nourishing DHT blocking shampoo. செகண்ட் பார்த்தீங்கன்னா பயோட்டின் கேப்சூல்ஸ். அண்ட் தேர்ட் பார்த்தீங்கன்னா MINOXIDIL 5% ப்ளஸ் FINASTERIDE 0.1% சொல்யூஷன் தந்திருக்காங்க. அண்ட் தந்திருக்கிற 3 ப்ராடக்ட்ஸ் கூட செம்மையாக பேக்கிங் பண்ணி செம்மையாக தந்திருக்காங்க. பட் இனிதான் இம்பார்ட்டண்ட்டான பார்ட் வரப்போகுது. இந்த ப்ராடக்ட் உண்மையிலே உங்களுக்கு பெனிஃபிஷியலாக, இந்த ப்ராடக்ட்டில் எப்படிப்பட்ட இன்க்ரீடியன்ஸ் இருக்குது எல்லாமே நம்ம டிஸ்கஸ் பண்ண போகிறோம். ஸோ நம்பர் 1 நம்ம அந்த ஹேர் நரிஷிங் ஷாம்பூ பற்றி பார்க்கலாம். அதை பற்றி நான் உங்களுக்கு டீட்டெயிலாக எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஸோ மார்ஸ் பை GHCயோட நரிஷிங் DHT பிளாக்கிங் ஷாம்பூ. ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இந்த ஷாம்பூ எனக்கு உண்மையிலே நல்லா பிடிச்சிருந்துச்சு. பிகாஸ் இது வந்து ஒரு DHT பிளாக்கிங் ஷாம்பூ. செகண்ட் பார்த்தீங்கன்னா இதோட இன்க்ரீடியன்ஸ் பார்த்தீங்கன்னா டோட்டலாக நேச்சுரல் இன்க்ரீடியன்ஸ். மெயினாக இதில் அலோவேராவோட எக்ஸ்ட்ராக்ட் இருக்குது. அது மட்டும் இல்லாமல் கஃபேன் இருக்குது. அண்ட் ஃபைனலி ஆர்கன் ஆயில் கூட இருக்குது. இது வந்து உங்கள் ஹேர் நரிஷிங்க்கு ஹெல்ப் பண்ணும். இந்த ஹேர் ஷாம்பூ யூஸ் பண்ணுறதால உங்கள் ஹேரில் இருக்கிற எல்லா ஆயில்ஸுமே ரிமூவ் ஆகாது. அந்த எசென்ஷியலான ஆயில்ஸ் உங்கள் ஸ்கேல்பில் இருக்கும். ஸோ உங்கள் ஆயில் லெவல்ஸ் பார்த்தீங்கன்னா பேலன்ஸ்ட் ஆகும். அட் த சேம் டைம் உங்கள் ஸ்கேல்ப் டோட்டலாக க்ளீன் ஆகும். ஸோ அதனால இந்த ஷாம்பூ எனக்கு உண்மையில நல்லா பிடிச்சிருக்கு. நாட் ஒன்லி தட், இது வந்து சல்ஃபேட்ஸ் அண்ட் பேரபின் ஃப்ரீ ஷாம்பூ வித் நோ ஹெவி ஃப்ரேக்ரன்ஸ். ஹெவியான ஃப்ரேக்ரன்ஸ் கிடையாது. ஃப்ரேக்ரன்ஸ் பார்த்தீங்கன்னா இந்த பேபி ஷாம்பூட ஃப்ரேக்ரன்ஸ் இருக்குல்ல, லைட் அந்த ஒரு ஃப்ரேக்ரன்ஸ் தான் இருக்கும். ரொம்ப ஹெவியான ஃப்ரேக்ரன்ஸ் கிடையாது. ஸோ நீங்கள் வந்து ஹேர் ஃபால் பிரச்சனை ஃபேஸ் பண்ணுறீங்க, உங்களுக்கு நிறைய டேண்ட்ரஃப் இருக்குது, அடிக்கடி ஃப்ளேக்ஸ் உங்கள் ஸ்கேல்ப்லேருந்து விழுது, அண்ட் நீங்கள் இதே மாதிரி நிறைய பிரச்சனை ஃபேஸ் பண்ணுறீங்கன்னா இந்த ஷாம்பூ கண்டிப்பாக உங்களுக்கு தான் உங்களோட பிரச்சனைகள் எல்லாம் சால்வ் பண்ண கண்டிப்பாக அது ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். இந்த ஷாம்பூ யூஸ் பண்ண பிறகு உங்களுக்கு நல்ல ஒரு வால்யூமைஸ்ட் ஃபீல் உங்கள் ஹேரில் கிடைக்கும். நீங்கள் குளிக்கும் போதும் இந்த ஷாம்பூ உங்கள் ஹேரில் அப்படியே ஒரு 2 minutes அப்படியே நீங்கள் விட்டுருங்க. ஸோ 2 minutes கழிச்சு நீங்கள் வாஷ் பண்ண பிறகு உங்களுக்கு அந்த வால்யூமைஸ்ட் ஃபீல் கிடைக்கும். அண்ட் இந்த ஷாம்பூ நீங்கள் கண்டிப்பாக தேங்க் பண்ணுவீங்க. ஃபைனலாக நீங்கள் பார்த்தீங்கன்னா இது வந்து ஒரு மெடிக்கேட்டட் ஷாம்பூ கிடையாது. மெடிக்கேட்டட் ஷாம்பூவில் பார்த்தீங்கன்னா கீட்டோகென்சோல் இருக்கும். அது மட்டும் இல்லை சிங்க் பைரத்தியோன் இந்த மாதிரி கொஞ்சம் இன்க்ரீடியன்ஸ் இருக்கும். அது வந்து ஃபங்கல் இன்ஃபெக்ஷன்ஸ் எல்லாம் ரிமூவ் பண்ணுறதுக்கு ஹெல்ப் பண்ண நம்ம ஸ்கேல்ப்லேருந்து. ஸோ இது வந்து அந்த டைப்பான ஷாம்பூ கிடையாது. பட் ஸ்டில் அ குட் ஷாம்பூ விச் கேன் டூ மெனி திங்ஸ் ஃபார் யுவர் ஸ்கேல்ப். இது வந்து உங்கள் ஹேரை ட்ரை பண்ணாது அண்ட் உங்கள் ஹேரை டேமேஜ் கூட பண்ணாது. ஸோ தைரியமாக நீங்கள் வாங்கி யூஸ் பண்ணலாம். இதோட லிங்க் நான் செப்பரேட்டாக கீழே டிஸ்கிரிப்ஷனில் நான் கொடுக்குறேன். செகண்ட் மார்ஸ் பை GHCயோட பயோட்டின் கேப்சூல்ஸ். ஸோ பயோட்டின் கேப்சூல்னு சொல்ல உடனே நீங்கள் பயப்படக்கூடாது. இது வந்து ஜஸ்ட் நார்மல் ஒரு டேப்லெட்ஸ் தான். ஃபர்ஸ்ட் லெட் மீ எக்ஸ்பிளைன். உங்கள் ஹேர் பார்த்தீங்கன்னா பயோட்டின் அண்ட் ப்ரோட்டீனால் ஃபார்ம் ஆனது. ஸோ உங்கள் ஈச் ஹேர் ஃபாலிக்கல் பார்த்தீங்கன்னா பயோட்டின் இருக்குது, கூடவே ப்ரோட்டீன் கூட இருக்குது. பட் நிறைய பேரோட பாடி கண்டிஷனில் பார்த்தீங்கன்னா பயோட்டினோட அளவு கம்மியாக இருக்கும். இப்படி அவங்களுக்கு பயோட்டினோட அளவு கம்மியாக இருக்குன்னா அவங்களுக்கு ஹேர் வந்து வீக் ஆகும் அண்ட் ஆல்சோ ஃபால் ஆகும். ஸோ அந்த வீக் ஆகிற ஹேரை ஸ்டிமுலேட் பண்ணி திரும்ப க்ரோத்தை கொடுக்குறது தான் இந்த பயோட்டின் சப்ளிமெண்ட். இது சாப்பிட்றதால திரும்ப பயோட்டின் உங்கள் பாடியில் ஆக்டிவேட் ஆகும். அண்ட் உங்களுக்கு ஹேர் ஃபால் பிரச்சனை இருக்குன்னா அந்த ஹேர் ஃபால் ப்ராப்ளமை சீக்கிரமாக ஸ்டாப் பண்ணி திரும்ப ஹேரை ரீக்ரோத் பண்ணுறதுக்கு ஹெல்ப் பண்ணுற ஒரு சப்ளிமெண்ட் தான் பயோட்டின் சப்ளிமெண்ட். பயோட்டின் இஸ் நாட் ஒன்லி ஃபார் யுவர் ஹேருக்கு மட்டும் இல்லாமல் உங்கள் ஸ்கின் அண்ட் நேல்ஸுக்கு கூட ரொம்ப நல்லது, ரொம்ப எசென்ஷியலான வைட்டமின். ஸோ உங்கள் பாடியில் இருக்கிற ப்ரோட்டீன் சிந்தசிஸை ஆக்டிவேட் பண்ணுறதுக்கு இந்த பயோட்டின் ஹெல்ப் பண்ணும். இந்த பயோட்டின் பார்த்தீங்கன்னா உங்கள் ப்ரோட்டீன் சிந்தசிஸை ஆக்டிவேட் பண்ணும் போது ப்ரோட்டீன் கூட செம்மையாக இன்க்ரீஸ் ஆகும். ஸோ இது ரெண்டும் சேர்ந்து கண்டிப்பாக உங்கள் ஹேர் வளர்கிற ரிசல்ட்ஸை நீங்களே பார்ப்பீங்க. பட் இது வந்து கொஞ்சம் டைம் எடுக்கும். நீங்கள் பேஷண்ட்டாக இது கன்சியூம் பண்ணிக்கிட்டே இருந்தால் தான் ரிசல்ட்ஸ் உங்களால் பார்க்க முடியும். ஸோ ஒரு நாள் ஒரு பர்சனுக்கு தேவையான பயோட்டினோட அமௌண்ட் பார்த்தீங்கன்னா 5000 mcg. ஸோ இந்த 5000 mcg இந்த தேவையான அமௌண்ட் பயோட்டின் பார்த்தீங்கன்னா இதில் 2 கேப்சூல்லே கிடைக்கும். அதோட மேலே உங்களுக்கு கிடைக்கும். ஸோ தைரியமாக இது வாங்கி யூஸ் பண்ணுறதால உங்கள் பாடிக்கு சஃபிஷியன்ட் பயோட்டின் உங்களுக்கு ஈஸியாக கிடைக்கும். ஸோ இந்த பயோட்டின் எப்போ கன்சியூம் பண்ண பார்த்தீங்கன்னா பர் டே
2 டைம்ஸ் நீங்கள் கன்சியூம் பண்ணணும். மார்னிங் ஆஃப்டர் மீல் அண்ட் நைட் ஆஃப்டர் மீல் நீங்கள் கன்சியூம் பண்ணணும். ஸோ இந்த ப்ராடக்ட் வாங்கலாமா வாங்க வேண்டாமா அது கூட உங்கள் டிசிஷன் தான். லெட் மீ எக்ஸ்பிளைன் யூ சம்திங். நம்ம இந்தியாவில் பொதுவாக நம்ம ஃபுட்டில் கூட நிறைய பயோட்டின் இருக்கும். நம்ம சாப்பிட்ற எக் இருந்தாலும் சரி, ஃபிஷ், பீஃப், சிக்கன் இதெல்லாம் நம்ம கன்சியூம் பண்ணுறோம். இதில் ஆல்ரெடி இனஃப் அமௌண்ட் ஆஃப் பயோட்டின் இருக்குது. ஸோ எதுக்கு நம்ம பயோட்டின் எடுக்க போகிறோம் தான் நம்ம ஃபர்ஸ்ட் கேள்வி. ஸோ நிறைய பேர் இந்த மாதிரி ஃபுட்ஸ் கன்சியூம் பண்ணுறவங்களுக்கு ஆல்ரெடி பயோட்டின் இருக்கும், பட் ஸ்டில் ஹேர் ஃபால் நடக்குது. அதோட காரணம் என்னென்னு பார்த்தீங்கன்னா அவங்களோட உடம்புல அயன் டெஃபிஷியன்சி இருக்குது. அயன் டெஃபிஷியன்சி இருந்தால் கூட உங்களுக்கு ஹேர் ஃபால் நடக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ உங்களுக்கு அயன் டெஃபிஷியன்சினால ஹேர் ஃபால் நடக்குதா, பயோட்டின் டெஃபிஷியன்சினால ஹேர் ஃபால் நடக்குதான்னு நீங்களே கொஞ்சம் ரிசர்ச் பண்ணி உங்கள் பாடியை பற்றி தெரிஞ்ச பிறகு உங்களுக்கே தெரிய வரும் உங்களுக்கு எதனால ஹேர் ஃபால் நடக்குதுன்னு தெரிய வரும். ஸோ அதனால் உங்களுக்கு அயன் டெஃபிஷியன்சினால ஹேர் ஃபால் ஆகுதுன்னா நீங்கள் செப்பரேட்டாக அயன் கேப்சூல்ஸ் வாங்கி அதை கன்சியூம் பண்ணலாம். அது கூட உங்களுக்கு பெனிஃபிஷியலாக இருக்கும். ஸோ இந்த பயோட்டின் கேப்சூல்ஸில் என்னென்ன இருக்குன்னு பார்த்தீங்கன்னா பயோட்டின் இருக்குது, வைட்டமின் சி இருக்குது, வைட்டமின் ஏ, வைட்டமின் இ அண்ட் சிங்க் இருக்குது. ஸோ இது எல்லாத்துக்குமே கரெக்டான பர்சன்டேஜ், கரெக்டான அமௌண்ட்லாம் போட்டிருக்காங்க. அதெல்லாம் ஃபார்ம் பண்ணி தான் இந்த பயோட்டின் டேப்லெட்ஸை செஞ்சுருக்காங்க. இந்த ப்ராடக்ட் கூட ரொம்ப எசென்ஷியல் தான் உங்கள் ஹேருக்கு. உங்கள் ஹேர் லாஸை ஸ்டாப் பண்ணி திரும்ப உங்கள் ஹேரை ரீக்ரோத் பண்ணுறதுக்கு கண்டிப்பாக ஹெல்ப் பண்ணும். ஸோ இந்த ப்ராடக்ட்டோட லிங்க் கூட நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். பட் நான் சொன்ன விஷயம் நீங்கள் ஞாபகம் வச்சுக்கோங்க. அயர்னால கூட ஹேர் ஃபால் நடக்கலாம், பயோட்டினால கூட ஹேர் ஃபால் நடக்கலாம். அது நீங்கள் உங்கள் பாடியை அனலைஸ் பண்ண பிறகு உங்களுக்கே ஒரு ஐடியா கிடைக்கும். தேர்ட் தான் இந்த ஹேர் ஃபாலை க்யூர் பண்ணுறதுக்கு ஒரு இம்பார்ட்டண்ட்டான ஒரு விஷயம் மாஸ் பை ஜிஹெச்சியோட மினாக்சிடில் ப்ளஸ் ஃபினாஸ்டரைடோட சப்ளிமெண்ட். ஸோ நான் உங்களுக்கு முன்னாடி ஏதோ ஒரு வீடியோவில் சொல்லியிருக்கேன் மினாக்சிடில் நீங்கள் யூஸ் பண்ணக்கூடாதுன்னு சொல்லியிருக்கேன். அது வந்து ஒவ்வொரு பாடிக்கு தான் செட் ஆகும், சில பாடிக்கு செட் ஆகுது. இந்த மாதிரி நான் உங்களுக்கு ஒரு விஷயம் சொல்லியிருக்கேன். எஸ், அது கரெக்ட் தான், அது உண்மை தான். ஸோ மினாக்சிடில் ஃபினாஸ்டரைடு பார்த்தீங்கன்னா ஒரு டாக்டரோட ப்ரெஸ்கிரிப்ஷன் கண்டிப்பாக தேவை. ஒரு டாக்டர் உங்களுக்கு சஜஸ்ட் பண்ணுறாங்கன்னா அப்போ தான் நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணணும். பட் ஸ்டில் இந்த சப்ளிமெண்ட் கூட அவங்க எனக்கு தந்திருக்காங்க. பட் பர்சனலாக நான் என்ன பிலீவ் பண்ணுறேன், நீங்கள் இந்த ப்ராடக்ட் வாங்கணுமா வாங்க வேண்டாமான்னு நீங்கள் என்கிட்ட கேட்டிங்கன்னா வாட் ஐ வுட் சே இஸ் இந்த ப்ராடக்ட் மட்டும் நீங்கள் ஒரு டாக்டரோட ப்ரெஸ்கிரிப்ஷன் எடுத்துக்கிட்டு நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணால் உங்களுக்கு பெட்டராக இருக்கும். ஏன்னா இந்த மினாக்சிடில் அண்ட் ஃபினாஸ்டரைடு இந்த சொல்யூஷன் நீங்கள் உங்கள் ஹேரில் அப்ளை பண்ணிங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு ஹேர் க்ரோத் நடக்கும், கண்டிப்பாக நீங்கள் ரிசல்ட்ஸ் பார்ப்பீங்க. பட் இருந்தாலும் கூட நீங்கள் இதை ஸ்டாப் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு எவ்வளோ ஹேர் க்ரோத் ஆச்சோ அதே ஹேர்ஸ் வந்து திரும்ப கீழே விழுறதுக்கு வாய்ப்பும் இருக்குது. ஸோ அதனால் நீங்கள் மினாக்சிடில் அண்ட் ஃபினாஸ்டரைடு யூஸ் பண்ண நீங்கள் நினைக்கிறீங்கன்னா அதை லைஃப் லாங் நீங்கள் யூஸ் பண்ணிக்கிட்டே இருக்கணும். அப்போ தான் நீங்கள் கண்டிப்பாக ரிசல்ட்ஸ் பார்ப்பீங்க. அண்ட் இது ஒரு பேக்கேஜ்னால உங்களால் ஹேர் ரீக்ரோத் பண்ண முடியாது. கண்டிப்பாக அட்லீஸ்ட் யூ நீட் சம்திங் அரௌண்ட் 3 months பேக்கேஜ் உங்களுக்கு கண்டிப்பாக தேவை. ஸோ இப்போ எனக்கு தந்திருக்கிறது பார்த்தீங்கன்னா 60 ml. இது வந்து 1 month தான் கண்டிப்பாக யூஸ் ஆக முடியும். பட் நீங்கள் மினாக்சிடில் யூஸ் பண்ணி ஹேர் ரீக்ரோத் பண்ண நினைக்கிறீங்கன்னா கண்டிப்பாக ஒரு 2 to 3 months யூஸ் பண்ணணும். அண்ட் அது பிறகு நீங்கள் ஸ்டாப் பண்ணக்கூடாது, கண்டினியூஸாக யூஸ் பண்ணிக்கிட்டே இருக்கணும். இந்த மாதிரி நிறைய ஃபேக்டர்ஸ் இருக்குது. ஸோ அது கூட உங்கள் டெசிஷன் தான். நான் உங்களுக்கு இந்த ப்ராடக்ட்டை சஜஸ்ட் பண்ண மாட்டேன். நீங்கள் வந்து டாக்டரோட ப்ரெஸ்கிரிப்ஷன் எடுத்து இந்த மினாக்சிடில் மட்டும் பர்ச்சேஸ் பண்ணிங்கன்னா நல்லா இருக்கும். பட் இந்த கம்பெனி மார்ஸ் பை ஜிஹெச்சி பார்த்தீங்கன்னா இது ஆல்ரெடி FDA அப்ரூவ்ட் டாக்டர் சர்டிஃபைட் கம்பெனி தான். பட் என்னதான் இருந்தாலும் சரி உங்கள் சேஃப்டி எனக்கு முக்கியம். ஸோ அதனால தான் நான் சொல்கிறேன் ஒரு டாக்டர் ப்ரெஸ்கிரைப் பண்ண போகிறோம் இந்த மினாக்சிடில் மட்டும் நீங்கள் அப்படி வாங்கிக்கோங்க. பட் அதர் தேன் டேட் பயோட்டினோட சப்ளிமெண்ட் சரி, அந்த ஷாம்பு இருந்தாலும் சரி, அதெல்லாம் பிரச்சனையே இல்லை, தைரியமாக வாங்கி யூஸ் பண்ணலாம். ஸோ இந்த மார்ஸ் பை ஜிஹெச்சி இந்த மினாக்சிடில் சொல்யூஷன் பார்த்தீங்கன்னா 2 வேல அப்ளை பண்ணலாம். ஒன்று பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அந்த ட்ராப்பர் தந்திருக்காங்க, இந்த ட்ராப்பர் எடுத்து உங்களுக்கு டைரெக்டாக அப்ளை பண்ணலாம். அண்ட் ஒரு ஸ்ப்ரே கூட தந்திருக்காங்க, அதை எடுத்து கூட அப்ளை பண்ணலாம். ஸோ இது வந்து எப்படி அப்ளை பண்ணு பார்த்தீங்கன்னா உங்கள் ஹேரை வந்து இந்த மாதிரி ஸ்ப்ளிட் பண்ணணும். ஸ்ப்ளிட் பண்ண பிறகு அந்த ஸ்கேல்ப் ரீஜன் இருக்குல்ல அதில் கரெக்டாக இந்த ட்ராப்ஸ் நீங்கள் அப்ளை பண்ணணும். ஆர் நீங்கள் அதில் ஸ்ப்ரே பண்ணாலும் போதும். அண்ட் இந்த மினாக்சிடில் சொல்யூஷன் உங்கள் ஹேரில் கொஞ்சம் நேரம் இருக்கணும், அட்லீஸ்ட் ஒரு 30 to 40 minutes. அண்ட் அது பிறகு நீங்கள் வாஷ் பண்ணணும். எவ்ரிடே நீங்கள் 2 times இதை கண்டிப்பாக யூஸ் பண்ணணும். ஸோ இந்த பேக்கேஜ் பார்த்தீங்கன்னா இட்ஸ் ஜஸ்ட் ஃபார் 1 month. பட் நான் சொன்ன மாதிரி நீங்கள் ஒரு 2-3 months யூஸ் பண்ணால் தான் உங்களுக்கு கரெக்டான ஒரு ரிசல்ட்ஸ் பார்க்க முடியும். ரிசர்ச் படி நான் அதான் படிச்சிருக்கேன். அண்ட் ஒன்ஸ் யூ ஸ்டாப் யூஸிங் இட் திரும்ப உங்கள் ஹேர் ஃபால் ஆகும், அது கண்டிப்பாக நடக்கும். பட் சில பேருக்கு அவ்வளோ சீக்கிரமாக ஹேர் ஃபால் ஆகாது, ஒவ்வொரு ஆட்களை பொறுத்து தான். ஸோ கண்டிப்பாக ஒரு டாக்டர் கன்சல்ட் பண்ணி நீங்கள் இதை பர்ச்சேஸ் பண்ணுறது தான் உங்களுக்கு பெட்டராக இருக்கும். ஸோ இந்த 3 ப்ராடக்ட்ஸோட லிங்க், இந்த கிட்டோட லிங்க் டோட்டலாக நான் தனியாக டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். ஸோ 4 லிங்க்ஸ் இருக்குது. ஒன்று அந்த ஷாம்போடது, ஒன்று பயோட்டினோடது, ஒன்று மினாக்சிடில் அண்ட் ஃபினாஸ்டரைடோடது. அண்ட் ஃபைனலி 3 ப்ராடக்ட்ஸோட லிங்க், அந்த ஃபுல் கிட்டோட லிங்க் கூட நான் தனியாக கொடுத்துருக்குறேன். உங்களுக்கு எது பர்ச்சேஸ் பண்ண ஆசையோ உங்களுக்கு பர்ச்சேஸ் பண்ணலாம். உண்மையிலேயே நல்ல ஒரு பிராண்ட் தான். மார்ஸ் பை ஜிஹெச்சி ஒரு நல்ல ஒர்க் பண்ணியிருக்காங்க. இந்த ப்ராடக்ட்ஸ் கண்டிப்பாக உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். பட் ஸ்டில் நான் சொன்னதை எல்லாம் உங்கள் மைண்டில் ஞாபகம் இருக்கட்டும். கண்டிப்பாக நீங்கள் ரிசல்ட்ஸை பார்ப்பீங்க.
அண்ட் நீங்கள் டாக்டரோட ப்ரெஸ்கிரிப்ஷன் எடுத்து தான் இந்த மினாக்சிடில் ப்ளஸ் ஃபெனஸ்டரைட் ப்ராடக்ட்டை நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணணும். ஸோ அது கூட உங்கள் மைண்ட்லேயே இருக்கட்டும். ஸோ இந்த மினாக்சிடிலோட லிங்க் கூட நான் செப்பரேட்டாக டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். ஸோ உங்களுக்கு ஒரு டாக்டரை கன்சல்ட் பண்ணி அந்த டாக்டர் உங்களுக்கு எப்படி எக்ஸ்பிளைன் பண்ணுறாங்க, உங்கள் பாடிக்கு செட் ஆகுமா ஆகாதுன்னு சொன்ன பிறகு இட்ஸ் ஆல் அப் டு யூ. தட்ஸ் இட் கைஸ், தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் தம்ஸ் அப்பை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. இதே மாதிரி இன்னும் ப்ராக்டிக்கலான இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு வேணும், இன்னும் நிறைய கண்டென்ட்ஸ் பார்க்கணும், மறக்காமல் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அண்ட் ஃபைனலி என்னோட இன்ஸ்டாகிராம் லிங்க் கீழே டிஸ்கிரிப்ஷனில் இருக்கும். உங்களுக்கு ஃபேஷன் ரிலேட்டட் பிக்ஸ் பார்க்கணும், ஹேர் ஸ்டைலிங் பிக்ஸ் பார்க்கணும், பர்சனல் உங்கள் லைஃப்பில் மோட்டிவேஷன் எனக்கு டிஎம் பண்ணிக்கோங்க. ஸோ நான் உங்களை ரெஸ்பாண்ட் பண்ணி உங்களுக்கு எப்போதுமே ஹெல்ப் பண்ண ரெடியாக இருப்பேன். இந்த ப்ராடக்ட் பற்றி ஏதாவது டவுட் இருக்குன்னா அது கூட எனக்கு கிட்ட கேட்கலாம். கண்டிப்பாக நான் உங்களை ரெஸ்பாண்ட் பண்ணி உங்களை எப்போதுமே ஹெல்ப் பண்ண ரெடியாக இருப்பேன். ஸோ until then, see you guys in another interesting video. Bye.